அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பேரறிஞர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்க போகிறோம். அன்னாருடைய இயற்பெயர் முஹம்மது பினு இத்ரீஸ் என்பது. அவருடைய பெயர் முஹம்மத், வாப்பா பெயர் இத்ரீஸ். இவர்கள் அல் முத்தலிபி என்கின்ற குறைஷி குலத்தில் முத்தலிபி என்கிற கிளையை சார்ந்தவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 150வது ஆண்டு இன்றைய பாலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய காசாவில் பிறந்தார்கள். இவர்கள் அடக்கமாகியிருப்பது எகிப்து நாட்டில் கைரோ, தலைநகர் கைரோவில் இவருடைய அடக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. ஹிஜ்ரி 204வது ஆண்டில் மரணித்தார்கள். மரணிக்கும் போது அவருடைய வயது 54 மட்டுமே. 54 வயதில் இந்த இஸ்லாமிய அறிவுலகின் சிந்தனைகளை புரட்டி போடுகின்ற பல அரிய ஆய்வுகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இவர்கள் உசூலுல் ஃபிக்ஹ் என்கிற சட்டத்துறையின் பூர்வீக கல்வி, அசல் கல்வியை பற்றி, உசூலுல் ஃபிக்ஹ் பற்றிய கல்வியை நிறுவியவரே இவர்தான் என்று சொல்வார்கள். தஃப்சீர் கலையில் ஒரு பெரிய இமாம், ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய இமாம், ஒரு நீதிபதியாக அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த அரபு கவிஞர், மிகச்சிறந்த இலக்கியவாதி, இப்படி பன்முக ஆளுமை கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காசாவில் இவர்கள் பிறந்திருந்தாலும் அப்பாசிய கிலாஃபத்தினுடைய தொடக்க காலகட்டம். காசாவில் பிறந்து இவர்களுக்கு கை குழந்தையாக 2 வயசு இருக்கும்போதே இவர்களுடைய அம்மா இவங்களை தூக்கிக்கிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. 7 வயதில் திருக்குரானை முழுவதுமாக மனனமிட்டு முடித்து விட்டார்கள். 10வது வயது நிறைவடையும் போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் முஅத்தா என்கிற ஹதீஸ் நூலை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விட்டார்கள். அந்த கித்தாபு தான் ஹதீஸ் நூல்களில் வரலாற்றில் முதல் நூலே அதுதான். முதல் ஹதீஸ் கித்தாபே இமாம் முஅத்தா மாலிக் இமாம் அவர்கள் எழுதியது தான். அந்த நூலையும் இவர்கள் மனப்பாடம் செய்து விட்டார்கள். குர்ஆனும் மனப்பாடம், முதல் ஹதீஸ் கித்தாபான முஅத்தாவும் மனப்பாடம். மக்காவினுடைய அப்போதைய முஃப்தியாக இருந்த மார்க்க பேரறிஞர் முஸ்லிம் இப்னு காலிது ஜஞ்சி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு, நீயும் இனிமேல் ஃபத்வா கொடுக்கலாம், அதற்குரிய ஞான செழுமையும் அறிவு புலமையும் உனக்கு வந்துவிட்டது என்று இமாம் ஷாஃபி அவர்களுக்கு அனுமதி கொடுத்த போது அவர்களுடைய வயது 20க்கும் கீழே, சிலர் 18 வயதென்றும் சிலர் 16 வயதென்றும் குறிப்பிடுகிறார்கள். 20 வயது என்று வைத்துக் கொண்டால் கூட அதிகபட்சம் 20வது வயதுக்கு முன்னரே ஃபத்துவா கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அறிவு திறத்தை வளர்த்து கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மதீனாவுக்கு சென்று, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு பண வசதி இல்லை. இமாம்கள் சொல்ல சொல்ல ஹதீஸுகளை இவங்க எழுதுவாங்க தெரியுமா? ஒன் சைடு பேப்பர், இப்போ ஒன் சைடு பேப்பர் எழுதுகிறோம்ல, அந்த மாதிரி ஒன் சைடு பேப்பரில் காலியாக இருக்கக்கூடிய பக்கத்தில் எழுதுவாங்க. ஏன் ஒன் சைடு பேப்பர், ஒன் சைடு ஏன் கிடைக்கிது அவங்களுக்குன்னு சொன்னால், முன்பக்கத்தில் இந்த மையை முக்கி எழுதுறதுனால பின்பக்கத்தில் அதனுடைய பாதிப்பு இருக்கும், அந்த இது இருக்கும், மைய தெரியும். அதெல்லாம் எழுத்துக்கள் என்ன இருக்குதுன்னு குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கத்தை காலியாகவே விட்டுருப்பாங்க. அதை இவங்க வாங்கிட்டு வந்து அதில் ஹதீஸுகளை எழுதி, இவங்க தான் எல்லாம் மனப்பாடமாச்ச, சும்மா அப்பப்போ சும்மா ஒரு எட்டி தொட்டு பார்த்துக்கிறதுக்காக, ஒரு நினைவாற்றலுக்காக எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட வறுமையில் இருந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்த்து அவங்கள்ட்ட எப்படியாவது ஹதீஸை படித்து ஆகணும்னு இவங்களுக்கு அளவு கடந்த ஒரு விருப்பம். ஆனால் மதீனாவுக்கு செல்றதுக்கு பணம் வேணுமே, பணம் இல்லை. ஊருடைய எல்லையில் போய் நின்றுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை, பாவம், சின்ன வயசு, ஒரு டீனேஜ் பருவம். எங்கே போகிறீங்கன்னு கேட்டு கடைசியாக ஒரு முதியவர் நான் மதீனாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். அவங்க கூட துத்தி ஏறி உட்காந்து மதீனாவில் கொண்டு போய் அவங்க விட்டுட்டாங்க. இந்த மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியில் திருக்குரானை ஓதிக்கொண்டே போகிறார்கள். 16 தடவை திருக்குரானை ஓதி முடித்து விட்டார்களாம்.
மக்காலிருந்து மதீனாவுக்கு போய் சேர்றதுக்குள்ள 16 தடவை. அப்படிப்பட்ட மனப்பாட சக்தி உள்ளவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிறகு யமனுக்கு சென்று, யமன் என்கிற நாட்டுக்கு சென்று அங்கே கல்வியை கற்றார்கள். அங்கு அவர்கள் ஒரு வேலையும் பார்த்தார்கள். அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தாயாருக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிக்கிட்டு இவங்களும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு கல்வி கற்று பல ஊர்களுக்கு போகணும்ல ஹதீதுகளை தேடி. அதனால் அங்கே ஒரு வேலை பார்த்தாங்க. பிறகு அவர்கள் தன்னுடைய 33வது வயதில் பகதாதுக்கு வந்தார்கள். பகதாதுக்கு ஏன் வந்தாங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான மாணவர்களில் ஒருவரான முஹம்மது பின் ஹசன் ஷைபானி, ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் சென்று கல்வியை தேடிக்கொள்வதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வுகள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்தார்கள். அதனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக் மதுஹபினுடைய கல்வியையும் கற்றிருந்தார்கள். அவர்களுக்கு பேர் அஹ்லுல் ஹதீஸ் என்று பெயர். எந்த சட்டத்துக்கும் ஒரு ஹதீஸ் வேணும் என்று நினைப்பது தான் அஹ்லுல் ஹதீஸ். அந்த மதுஹபும் இவங்களுக்கு அத்துப்படி. ஹதீதுகள் கிடைக்காத, ஏன்னா அவங்க பகதாத் என்பது மக்கா மதீனாவை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர். ஹதீதுகள் இன்னும் அந்த தலைவர் 2ஆம் நூற்றாண்டில் அங்கே போய் சேரலை. 150 160 அப்போ தானே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். குறைவான ஹதீதுகளை வைத்தே சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை இருந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அறிவுக்கு வேலை கொடுத்து எப்படி சட்டங்களை இருக்கக்கூடிய ஹதீதுகளில் இருந்தே கண்டெடுத்தார்கள் என்பது பற்றிய விளக்கமும் 2 மதுஹபை பற்றி உங்களுக்கு தரவாக தெரியும். ஹனஃபி மதுஹபுடைய சட்டங்கள் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியும், மாலிக் மதுஹபுடைய சட்டங்கள் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியும். 2 பேர்த்தையும் இவங்க ஓதிருக்காங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்த ஆண்டில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்தார்கள். இறந்த நாளில் என்று கூட சொல்வது உண்டு சிலர். ஆகையினால் இமாம் அபு ஹனீஃபாட்ட இவங்க ஓதவில்லை. அவருடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட இவங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் பயின்று இருக்கின்றார்கள். அதனால் இவர்களுக்கு 2 மதுஹபும் அத்துப்படி. பிறகு மக்காவுக்கு வந்து, பகதாதிலிருந்து திரும்ப மக்காவுக்கு வந்து 9 ஆண்டுகள் மக்காவில் இருந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பணியை செய்து வந்தார்கள். பிறகு மறுபடியும் மீண்டும் ஹிஜ்ரி 195 தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் மறுபடியும் அவர்கள் பகதாதுக்கு திரும்புகின்றார்கள். அங்கே திரும்பி உசூலுல் ஃபிக்ஹ் கலையில் ரிசாலா என்கிற நூலை எழுதினார்கள். உசூலுல் ஃபிக்ஹ் கலையில் ரிசாலா என்பது ஒரு கீ புக் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பகதாதில் வச்சு தான் எழுதினாங்க. அப்படி எழுதுகின்ற போது இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய மதுஹபை பிரஸ்தாபித்து பேசி வரக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட எல்லாம் இவங்க விவாதத்துக்கு போவாங்களாம். விவாதம் பண்ணும்போது தானே அறிவார்ந்த அறிஞர்கள் தங்களுடைய சான்றுகளை எடுத்து வைக்கும்போது தானே பல உண்மைகள் வெளியிலே வரும், பல ஆய்வுகள் வெளியிலே வரும். அதற்காக விவாதம் செய்வார்கள். ஆனால் இமாம் முஹம்மது அவர்களிடம் மட்டும் இவங்க விவாதம் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்னா அவர்களிடமிருந்து நிறைய ஞானங்களை நான் பெற்றிருக்கிறேன், அவங்கள்ட்ட நான் பண்ணவே மாட்டேன். ஒரு கட்டத்தில் முஹம்மது பின் ஹசன் அவர்கள், வாயம்பா என் கூடயும் கொஞ்சம் விவாதம் பண்ணுப்பா, நீ ஒரு சான்று எடுத்து போடு, நான் ஒரு சான்று எடுத்து போடுற, அப்போ தானே நல்லா இருக்கும்ல, நீ வா வந்து பேசு என்று விவாதத்துக்கு அழைத்த போது, சாட்சிகள் குறித்த சட்டம் குறித்த விவாதத்தில் ஈடுபட்ட போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாதம் ரொம்ப அழுத்த திருத்தமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த விவாதத்தில் இமாம் ஷாஃபி தான் வென்றார்கள் என்று கூட அவர்கள் சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வாத திறமையிலும் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் பகதாதிலிருந்து தன்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்தில் எகிப்து நாட்டுக்கு வந்து திரும்ப அந்த ரிசாலா என்கிற நூலை மறு ஆய்வு செய்து அதற்கு இறுதி வடிவம் கொடுத்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடக்கமாகி இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது பகதாதுக்கு, ஈராக்கில்
இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அடக்கம் இருக்கக்கூடிய ஈராக்குக்கு அவர்கள் வந்தபோது அந்த பள்ளிவாசலில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிய போது அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய ஆய்வுப்படி குனூத் ஓத வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை அவர்கள் செயல்படுத்தவில்லை. அன்னைக்கு அவங்க குனூத் ஓதலை சுபுஹ் தொழுகையில். ஏன் குனூத்தை விட்டுட்டீங்கன்னு எல்லாரும் கேட்டபோது சொன்னார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடக்கமாகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய இடத்தில் வந்து நான் தொழும்போது அவர்களுடைய ஆய்வை மதித்து குனூத் ஓதாமல் தொழுவது அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்பதற்காக அப்படி நான் செய்தேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மாற்று கருத்துடைய அறிஞர்களை மதிப்பதில் ஒரு வரலாற்று முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் சதக்காவை சாப்பிட மாட்டார்கள், தர்மம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா யார் இவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத், குறைஷி முத்தலிபி என்கிற கிளையை சார்ந்தவர்கள். அன்பளிப்பு கொடுத்தால் இவர்கள் மனம் வந்து பெற்றுக்கொள்வார்கள். கனிமத்துகள், போர் செல்வங்கள் பங்கு வைத்து கொடுக்கப்படுகிற போது அஹ்லுல் பைத்துகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கு இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் அதை அவர்கள் மனம் வந்து பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நான் மதிப்பதன் காரணமாக அவர்களிடத்தில் ஒரு நாளும் நான் விவாதத்துக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்தேன். அவர்களாகத்தான் என்னை விவாதத்துக்கு கூப்பிட்டார்கள் என்று சொல்வார்கள். சுபுஹ் தொழுதுவிட்டு பள்ளிவாசலில் இவர்கள் உட்கார்ந்தால் முதலாக இவர்கள் எடுக்கக்கூடிய கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்லேயும் மாஸ்டர். சுபுஹ் தொழுதுட்டு உட்கார்ந்த உடனே எல்லாரும் குரானை தூக்கிட்டு வருவாங்க. தஃப்சீர்கள், ஹதீஸ், முதலாவது தஃப்சீர் பாடம், குரான் ஆயத்தை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கடந்த உடனே அடுத்து இன்னொரு செட்டு வரும், அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு செட்டு வரும். அதற்கடுத்து மூணாவது ஒரு செட்டு வரும், லுகத்து, அரபு மொழியை கற்பதற்காக. ஏனென்றால் இவர்கள் 2 வயசுலேயே மக்காவுக்கு போயிட்டதுனால ஹிஜாஸ் மாகாணத்தினுடைய அந்த பூர்வீக அரபுக்களுடைய பூர்வீக பூமியிலிருந்து அரபு மொழியை கற்றதுனால இவரிடத்தில் அரபு மொழியை கற்க 3வது செட்டு வரும் மாணவர்களுடைய கூட்டம். அடுத்து 4வது இலக்கியவாதிகள், கவிதையை படிக்க வருவார்கள். தீவானு ஷாஃபின்னு கவிதை புத்தகமே இருக்குது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கவிதை புத்தகம். கவிதைகளை கற்றுக்கொள்வதற்காக அடுத்த ஒரு செட்டு வரும். அதுக்கடுத்து ஒரு செட்டு வரும் முனாலரா, அதாவது வாத பிரதிவாதங்கள் செய்கின்ற போது சான்றுகளை எப்படி எடுத்து போடணும், ஆதாரங்களை எப்படி அடுக்கணும், முதலாவது என்ன மாதிரியான ஆதாரங்களை அடுக்கணும், 2வது என்ன சொல்லணும், 3வது என்ன சொல்லணும், எதிராளி இப்படி கேட்டால் நாம் எப்படி அந்த எதிர்வாதங்களை வைக்க வேண்டும் என்கின்ற முனாலரா என்கிற விவாத கலையை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய மாணவர்கள் அடுத்து ஒரு செட்டு வருவாங்க. இப்படியாக தொஹருக்கு சற்று முன்னர் வரையிலும், சூரியன் உச்சிக்கு வர்ற வரையிலும் இமாம் ஷாஃபியை விடவே மாட்டாங்க. அடுத்தடுத்து கூட்டமாக மாணவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களிடத்தில் இருந்த ஒரு உன்னதமான கலை என்னவென்று சொன்னால் ஃபிராசா என்கிற ஒரு கலை இவர்களிடத்தில் இருந்தது. ஃபிராசா என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து அவனுடைய குணங்களையும் அவன் செய்யக்கூடிய தொழிலையும் கண்டுபிடிப்பது. ஒரு நாள் இவர்கள் இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடனும் முஹம்மது இப்னுல் ஹசனு ஷைபானி அவர்களுடனும் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். இமாம் முஹம்மதுக்கு இமாம் ஷாஃபியை சீன்றதுன்னா கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் சீண்டுனா அங்கேருந்து ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டும், அதை என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஹுமைதிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒருத்தர் போகிறார்ல அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு கேளு இமாம் ஷாஃபிகிட்டன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி அவர் அப்படியே பார்த்தாங்க கொஞ்சம் நேரம், அவர் நடக்கிறது போகிறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, ஒன்று இவர் மரத்தச்சு வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லது டெய்லராக இருக்கணும். 3வது ஒன்று கண்டிப்பாக கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒன்று டெய்லர், இல்லை என்றால் மரத்தச்சர். 3வது ஒரு தொழிலை அவர் பண்ணவே இல்லை. இந்த 2 தான். ஆனால் என்ன பண்ணுறாருன்னு நான் கணிச்சிட்டேன், கரெக்டாக கேட்கணும்னா கூப்பிட்டு கேட்டுக்கங்க. முஹம்மது இப்னுல் ஹசன் அவரை கூப்பிட்டாங்க, வாப்பா நீ என்ன தொழில் பண்ணுறன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி நான் மரத்தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு துல்லியமாக கணிப்பதில் பெரிய கெட்டிக்காரர்கள். அவருடைய கடைசி காலத்தில்
எகிப்துக்கு வந்து தலைநகர் கைரோவில் அவர்கள் ரிசாலா என்ற நூலை மறு ஆய்வு செய்து அல் கவுலுல் ஜதீத் என்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய புதிய ஆராய்ச்சிகள் அங்கிருந்து தான் அறிவுலகத்துக்கு கிடைத்தது. தலைநகர் கைரோவில் அவருடைய அடக்கஸ்தலம் தலைநகரை விட்டு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில் இன்றைக்கும் இருக்கிறது. ஜியாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே சென்று பார்க்கலாம். எப்போதும் அங்கே ஒரு குழுவினர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி இறந்து பல நூற்றாண்டுகள் ஆன பின்னரும் மக்கள் மனதில் வாழுகின்ற பேரறிஞராக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.